புதுவையின் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மதுபானங்களை விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கலால் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் இன்று அதிகாலை பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாயினர். அரியாங்குப்பத்தில் தனியார் பேருந்து அதிவேகமாக சென்றதால் விபத்து ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பாம்பு புகுந்ததால் மாணவிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் இன்று விளையாட்டு விழா நடைபெற்றது. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கோபாலன் கடைப்பேட் பகுதியில் உள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் சாமி தரிசனம் செய்தார். மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாமை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தொடக்கி வைத்தார். தேசிய மகளிர் காங்கிரஸ் உதய தினம் வரும் 15ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளதாக மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா தெரிவித்துள்ளார். முதலியார்பேட்டையில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடக்கி வைத்தார். ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் திருப்பணிக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நன்கொடை வழங்கினார். ஜீவானந்தம் அரசு ஆண்கள் பள்ளியில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற்றது.